Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம noodles recipe தான் பார்க்க போறோம். So noodlesக்கு தேவையான பொருட்கள் இங்க எல்லாமே ரெடியா இருக்குது. முட்டை, noodles, அப்புறம் பாத்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சிருக்கேன். So ஒரு சின்ன தக்காளி, அது கூட பாதி கேப்சிகம், அப்புறம் ஒரு சின்ன கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் வெங்காயம், அது கூட நிறைய கேபேஜ் நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுக்கிறத விட கேபேஜ் வந்து டபுளாக எடுத்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஆல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் சில்லி சாஸும் அது கூட பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நூடுல்ஸ் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அதிக நேரம் எடுக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது உப்பு வந்து நல்லா நூடுல்ஸில் பிடிக்கும். சேம் டைம் ஆயில் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் வந்து குழையாமல் வரும். எக் ஹக்கா நூடுல்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே நான் வந்துட்டு வீட்டிலேயே எப்படி நூடுல்ஸ் ரெடி பண்ணுறாங்க ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நூடுல்ஸ் சேர்த்தாச்சு. நூடுல்ஸை வந்து 4 உடச்சி விட்டு சேர்த்துக்கிறலாம். அப்படியே சேர்த்திங்கன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போவே உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ ஸ்போக் வச்சோ அந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸோ நல்லா அது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மேலே வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி மிதந்து வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நூடுல்ஸை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைனரில் போட்டு வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அந்த சூட்டோடைய 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நூடுல்ஸ் வந்து குழையாமல் இருக்கும். ஸோ நூடுல்ஸ் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் குழஞ்சிட்டா கூட டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டு இந்த மாதிரி ஆயில் மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழையாத மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிறலாம். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறலாம். ஆயில் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நூடுல்ஸ்க்கு. அதில் ஒரு முழு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்ருக்க டைமில் நம்ம இறாலை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸோ இதுக்காக தனியாக பொரிக்கலாம் வேண்டாம். நமக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் குக் ஆனால் போதும், வெங்காயம் சேர்த்துமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஹாஃப் குக்காகி செய்யும்போது தான் நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இறாலோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அதிகமாக வந்துட்டு பொரியணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இறாலு பூண்டு இது ரெண்டுமே சேர்ந்து 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கினா போதும். ஸோ இதுவும் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து மஷ்ரூம், பேபிகார்ன் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் செய்கிற நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம அதிகமான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் கம்மியாக எடுத்தாலே போதும். இப்போ 1/4 கிலோ நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கிட்ட வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸில் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பும், அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு மிளகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம், வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறலாம். ஸோ நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக செய்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஸோ இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பவுலில் முட்டையை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பும் மிளகும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ஏற்கனவே வேக வச்சிட்ருக்க வெஜிடபிள்ஸில் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் 1 டீஸ்பூன் ஹாட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிறலாம். ஒதுக்கி வச்சுட்டு இதில் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ தனியாலாம் முட்டை போட்டு சேர்க்க வேண்டாம், இதிலேயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம அகலமான பாத்திரம் வச்சு தான் நூடுல்ஸ் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி நீங்கள் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி கூட செஞ்சு செய்யலாம்.
ஸோ வந்து ப்ரான்ஸில் நீங்கள் ஒரு தடவை நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்கு சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ உடனே வெஜிடபிள்ஸோட சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு காய்கறியோடு சேர்த்து முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த டைம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிறங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் நூடுல்ஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கிறங்க. இப்போ நூடுல்ஸை இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான நிறைய ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.